திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே தனியார் வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்றவரை வழிமறித்து பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக நாடகமாடியவர் உட்பட மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த முருகன் தனியார் ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் ஏஜென்சி நடத்தி வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நாகார்ஜுன் மற்றும் கார்த்தீஸ்வரன் ஆகியோர் முருகனிடம் பணியாற்றி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி சின்னாளப்பட்டியில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்புவதற்காக ரூபாய் 29 லட்சத்தை எடுத்துக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். அப்போது புது கோடாங்கிப்பட்டி அருகே அவரை வழிமறித்த மர்ம கும்பல் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 29 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இது தொடர்பாக ஏஜென்சி உரிமையாளர் முருகனுக்கு நாகார்ஜுன் தகவல் தெரிவித்ததை அடுத்து இந்த சம்பவம் குறித்து செம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் தனிப்படை அமைத்து மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வந்த நிலையில் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த சுரேந்தர், முகமது இத்ரீஸ், பிரீத்தி மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேரை செம்பட்டி போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் ஏஜென்சியில் பணியாற்றி வந்த நாகார்ஜுனிடம் விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக அவர் பதிலளித்த நிலையில் சந்தேகமடைந்த போலீசார் நாகார்ஜுனிடம் கிடுக்குப்பிடி போட்டுள்ளனர். அப்போது பயந்து போன நாகார்ஜுன் அவரது நண்பர்களோடு சேர்ந்து பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டதாகவும் தனது நண்பர்களிடம் தான் ரூபாய் 29 லட்சத்தை ஏடிஎம்மில் வைப்பதற்காக சின்னாளப்பட்டிக்கு கொண்டு செல்வதாக தகவல் தெரிவித்து அவர்களை தனது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வர வைத்து பின்னர் அவர்களிடம் பணத்தை கொடுத்துவிட்டு தன்னை கத்தியை காட்டி கொலை செய்து விடுவதாக மிரட்டி பணத்தை கொள்ளையடித்து சென்று விட்டதாக நாடகமாடியதாகவும் மேலும் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு கார்த்தீஸ்வரன் என்பவரும் உடந்தையாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொள்ளை போன பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.